பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் சரவணன். பயிற்சியாளர்களே, நம்முடைய கடந்த 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கணித வினாக்களை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு 15 வினாக்களுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கேன் அந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினுக்கு. அது தொடர்ச்சியாக மீதி இருக்கக்கூடிய வினாக்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கம் பார்க்க போகிறோம். கவனிங்க. 186வது கேள்வி. If a die is rolled twice, find the probability of getting an even number in the first time or a total number of 6. ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுகிறது. முதலாவதாக உருட்டப்படும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்தல் அல்லது அவ்விரு உருட்டலில் முக எண்களின் கூடுதல் 6ஆக இருத்தல். அப்போ 2 நிகழ்ச்சி. என்னும் நிகழ்ச்சியின் நிகழ்த்தொகைவினை காண்க. என்ன பதில் வரும்? அது எப்படி கொண்டு வருது? கவனிங்க. இந்த கணக்கில் அவங்க மொத்தம் 2 நிகழ்ச்சியை நோட் பண்ணி சொல்கிறாங்க. முதலாவது ஒரு நிகழ்ச்சி, ரெண்டாவது ஒரு நிகழ்ச்சி. முதல் நிகழ்ச்சியை ஏன்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது நிகழ்ச்சியை பின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஈவன் நம்பர், ரெட்டப்பட்ட நம்பர் கிடைக்கிறத ஏன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நம்பருடைய கூடுதல் 6ஆக இருத்தல பின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2க்கு நடுவில் அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. இரட்டைப்படை எண் கிடைத்தல் அல்லது முக எண்களின் கூடுதல் 6ஆக இருத்தல் அப்படின்றாங்க. அப்போ இல்லைந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, நிகழ்த்தொகையின் பிரகாரம் பி ஆஃப் ஏ ஆர் பி இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? முதல் நிகழ்ச்சியுடைய நிகழ்த்தொகை கண்டுபிடிச்சிக்கணும். நடத்துகிறேன் உங்களுக்கு. அதை தொடர்ந்து ரெண்டாவது நிகழ்ச்சியுடைய நிகழ்த்தொகை தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2க்கு இடையில் ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2க்கு இடையில் வெட்டு பார்க்கணும். அதாவது பி ஆஃப் ஏ வெட்டு பி. இந்த 2 நிகழ்ச்சி அல்லாத நிகழ்ச்சி நடைபெறாமல் இருக்கிறத கட் பண்ணி விடணும். பி ஆஃப் ஏ கூட்டல் பி ஆஃப் பி, அதிலிருந்து பி ஆஃப் ஏ வெட்டு பியை நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்குரிய பதில் கிடைச்சது. நம்முடைய வேலை இது தான். இந்த 3 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும்? முதல் இடத்துல பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. முதலாவதாக உருட்டப்படும் பொழுது ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்தல். முதலாவதாக உருட்டுறப்ப ஒரு பகடையில் மொத்தம் 6 மதிப்புகள் கிடைக்கும். அது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். எடுத்து ஃபஸ்ட் டைம் உருட்டுறப்ப மொத்தம் 6 இது கிடைக்கும் இல்லையா? அதில் இரட்டைப்படை நம்பர். ஸோ 2, 4, 6. அதாவது முதல் பகடையில் 2, அடுத்த படையில் 1 இருக்கலாம். அதை தொடர்ந்து 2,2 இருக்கலாம், 2,3 இருக்கலாம், 2,4 இருக்கலாம், 2,5 இருக்கலாம், 2,6 இருக்கலாம். முதல் பகுதியில் இரட்டைப்படை நம்பர் வரணும். அதே மாதிரி இங்கே 4,1லேருந்து அப்படி வரிசையாக போயிட்டே இருக்கும் 4,6 வரைக்கும். அதே மாதிரி 6,1லேருந்து 6,6 வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, இந்த பக்கம் ஒரு 3. ஸோ 6, 3, 18 வாய்ப்புகள். முதலாவது உருட்டுறப்ப இரட்டைப்படை நம்பர் கிடைக்கிறதுக்கு கரெக்டாக 18 வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் பி ஆஃப் ஏ. அழிச்சிட்றேன். இதுதான் பி ஆஃப் ஏ. அப்போ என்ன பண்ணணும்னா அதை 18/36 போட்டுக்கணும். மொத்த வாய்ப்பு 36. இப்போ அதில் இரட்டைப்படை நம்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 18, அதாவது 18 தான். மொத்த வாய்ப்பு 36ல் 18 வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இரட்டைப்படை நம்பர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட், ஓகே. இது அடிக்கலாமா சார்? அடிச்சுங்க, இல்லாட்டி எப்படி கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது பாருங்கள். ரெண்டாவது, அவ்விரு உருட்டலில் முக எண்களின் கூடுதல் 6ஆக இருத்தல். எப்போல்லாம் 6 விழுகும்? இந்த 2 பகுதி உருட்டுறப்ப எப்போல்லாம் 6 விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க. 1,5 ஆட் பண்ணி பாருங்கள், 6 வந்துடும். அதே மாதிரி 2,4 கூட்டினா 6 வந்துடும். 3,3 வந்துடும். 4,2 வந்துடும். திரும்ப 5,1 வந்துடும். அப்போ ஏறக்குறைய எத்தனை வாய்ப்புகள் பார்க்குறப்ப 1, 2, 3, 4, 5 வாய்ப்பு. அப்போ மொத்தம் இருக்கக்கூடிய 36 வாய்ப்புகளில் 5 வாய்ப்பில் பி ஆஃப் பி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை பக்கத்தில் என்ன இருக்கீங்க, அதில் வச்சுக்கோங்க. 5/36. அதாவது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்ருக்கோம்? இந்த பி ஆஃப் ஏஆர்பி கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கணும். ஏ சேர்ப்பு பி தான். அந்த ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த 3 ஸ்டெப்பு. பி ஆஃப் ஏ கூட்டல் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி. ஒவ்வொன்றுக்கும் நிகழ்த்தொகை தனித்தனியாக பார்த்துட்டு வரும். இப்போ இது 2 பார்த்துட்டோமா? இப்போ இதிலேருந்து இதை கட் பண்ணி விடணும். அப்போ முதல் என்ன பண்ணோம்?
இதை கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏ வெட்டு பி எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, முதல்ல ஒரு 18 வாய்ப்பு பார்த்தோம், ரெண்டாவது இதில் ஒரு 5 வாய்ப்பு பார்த்தோம் பார்த்தீங்களா. அந்த ரெண்டில் காமனாக என்னென்ன வாய்ப்பு இருக்குது, அதாவது உருட்டுறப்ப ரெட்டப்பட நம்பராகவும் இருக்கணும், கூட்டுறப்ப 6 வரணும். அந்த மாதிரி எத்தனை வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நான் எழுதுறது எல்லாமே வரும். ரெண்டாவது வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 18 வாய்ப்பில் 2,4 வரப்போ பாருங்கள், கூட்டுறப்ப 6 வருது, ரெட்டப்பட நம்பராகவும் இருக்குது. வேறு எதுவுமே அதில் இருக்காது. கூட்டுறப்ப 6 வரணும், ரெட்டப்பட நம்பராக இருக்கணும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 4,2 கூட்டுறப்ப 6 வருது, அதே நேரத்தில் ரெட்டப்பட நம்பராக இருக்குது. வேறு எதுவுமே வராது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. அப்போ 2 வாய்ப்பு தான். அப்போ பி ஆஃப் ஏ வெட்டு பி என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வாய்ப்புன்றப்ப 2/36. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த 3 இருக்கு பாருங்கள், நான் ரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடியது. இதை சால்வ் பண்ணால் வி கெட் தி ஆன்சர். தனியாக எடுத்து எழுதுட்டுமா, குழப்பிடும்லவா, தனியாக எடுத்து எழுதுறேன் பாருங்கள். முதல் பி ஆஃப் ஏ என்பது 18/36, பி ஆஃப் பி என்பது 5/36 மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டி பி என்பது 2/36. இப்போ எல்லாமே 36ன்றப்ப காமனாக 36 வச்சுக்குங்க. மேலே இருக்கிற நார்மலாக சிம்பிளை பண்ணால் போதும். 18 5 கூட்டுங்க 23, 23ல் 2 கழிச்சிடணும் மைனஸு. ஸோ 23ல் 2 போச்சுன்னா 21. அப்போ 36க்கு 21 ஆப்ஷனில் இருக்கா. இப்போ நான் உங்களுக்கு புரியன்றதுக்காக இவ்வளோ பொறுமையாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இது குயிக்காக பண்ணிங்கன்னா நேரம் மிச்சமாகும். ரைட்டுங்களா? ஓகேப்பா. அடுத்த கணக்கு அடுத்து கவனிங்க. இஃப் x, y are largest and smallest 3-digit numbers, they can be divided by 3 and cannot be divided by 2 and 9. The value of x minus y is dash. x, y என்பன மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய 3 இலக்க எண்கள். இவை 3ஆல் வகுபடக்கூடியன மற்றும் 2, 9 ஆகியவற்றால் வகுபடாதவை எனில் x minus y இன் மதிப்பு என்ன? அப்பா ஒன்று வந்து மிகப்பெரிய நம்பரா, இன்னொன்று மிகச்சிறிய நம்பரா, ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 3 இலக்க நம்பர் அப்படின்றாங்க. நமக்கு தெரிஞ்ச 3 இலக்க பெரிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 999. இருக்கலே 3 இலக்க சிறிய நம்பர் 100. 100 கீழே வந்தால் 99 வந்துடும். அவங்க 3 டிஜிட் அப்படின்றதுனால 100. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது 3ஆல் வகுப்படணுமா, அதே நேரத்தில் 2,9 வகுப்படக்கூடாதான். அப்படி அந்த 2 நம்பரை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 888 வரணுன்றாங்க. ரைட், 3ஆல் வகுப்படணுன்றப்ப இப்போ இதையே எடுத்துக்கங்க. 3ஆல் வகுப்படுதான வகுப்படுது. 2,9ஆல் வகுப்படக்கூடாது. ஆனால் 999 9ஆல் வகுப்படும். அப்போ இது வராது. இதற்கு அடுத்தபடி 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் 999க்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 996 போட்டுக்கலாம். அது பாருங்கள் 3ஆல் வகுப்படுதா, வகுப்படுது. 2ஆல் வகுப்படுது. 9ஆல் வகுப்படுதான்னு பாருங்கள். 9 6 தனியாக நிற்கிது. 9ஆல் வகுப்படலை, ஆனால் 2ஆல் வகுப்படுது. அவங்க 2லேயும் 9 வகுப்படக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்போ அது வாய்ப்பு கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நம்பர் 3ஆல் வகுப்படுற மாதிரி 993. இதை பாருங்கள், 3ஆல் வகுப்படுதா, வகுப்படும். 3 9 1 3. அதே நேரத்தில் 2ஆல் வகுப்படுதான்னு பாருங்கள். 2ஆல் வகுப்படாது. கரெக்டாக. 9ஆல் வகுப்படுதான்னு பாருங்கள். 9ஆலையும் வகுப்படவில்லை. அப்போ நம்ம ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டுங்களா? 2ஆலையும் 9ஆலையும் வகுப்படலை. இப்போ 100ல் பாருங்கள். 100 பார்த்தீங்கன்னா 3ஆல் வகுப்படுமானா வகுப்படாது. அப்போ அது கிடையாது. அடுத்து 99 எடுத்துங்க. 3ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படாது, ஆனால் 9ஆல் வகுப்படும். அப்போ அதை எடுத்துக்க முடியாது. அப்போ அதுக்கு அடுத்து 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் 96. 96 3ஆல் வகுப்படுது, 2ஆலையும் வகுப்படுது, 2ஆல் வகுப்பட எடுக்க முடியாது. அதை தொடர்ந்து 93 எடுத்து பாருங்கள். 93 3ஆல் வகுப்படுது, 2ஆல் வகுப்படவில்லை. 9ஆல் வகுப்படுதான்னு பாருங்கள். அப்படின்னு பார்த்துட்டு ஆமாம் ரைட்டு தான் சார்னு போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். ஏன் அப்படின்னா நமக்கு வர வேண்டியது 3 டிஜிட் நம்பர். நான் 2 டிஜிட்குள்ளே போயிட்டுருக்கேன். அப்போ இப்படி போகக்கூடாது. இப்போ 100க்கு மேலே போகணும். இப்போ 100 3ஆல் வகுப்படலைன்னா 101 வகுப்படாது, 102 வகுப்படும். 102 அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 102 3ஆல் வகுப்படும். 3 9 4 12. அது 2ஆல் வகுப்படுதா, வகுப்படுது. அப்போ அதை எடுத்துக்க முடியாது. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் 103 போங்க. 103 3ஆல் வகுப்படாது, எடுத்துக்க முடியாது. 104 3ஆல் வகுப்படாது. 105 எடுத்து பாருங்கள். 3 9 மீதி 1 1 10 5 5 15. அப்போ 3ஆல் வகுப்படுது. அதே நேரத்தில் 2ஆல் வகுப்படுதான்னு பாருங்கள். வகுப்படவில்லை. சூப்பர். 9ஆல் வகுப்படுதான்னு பாருங்கள். 9ஆல் வகுப்படுதான்னு பாருங்கள். 9ஆல்
வகுப்படாது, 2ஆலையும் வகுப்படாது. அப்போ 105 தான். அந்த இன்னொரு நம்பர் 105 தான். கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2 நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டானு பாருங்கள். 993 105 கழிங்க. கழிச்சு நல்லப்போ வருது. கரெக்டாக அவங்க சொன்ன அந்த 888 வருது பாருங்கள். அப்போ நம்ம பண்ண மெத்தட் ரைட்டு தான். இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கவனக்குறையில் 100 கீழே 99 96 போயிடக்கூடாது. இங்கே போனது மைண்டில் வச்சுக்கிட்டு இங்கிட்டு போனீங்கன்னா தப்பாக போயிடும். அந்த ஆப்ஷன் வர மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஓகே. என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். அடுத்த கணக்கு கவனிங்க. ஓகே, புரியுதுங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் கவனிங்க. 188. A and B together can do a piece of work in 24 days and A alone can do it in 72 days. How long will be take to complete the work? A மற்றும் B ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். A தனியே அந்த வேலையை 72 நாட்களில் முடிப்பர் எனில் B தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? அதாவது கவனிங்க. A என்பவர் ஒரு நாளில் செய்த வேலைன்னு பார்த்தோம் அப்படின்னா அது 1/Aன்னு போடுவோம். அதே போல் B என்பவர் செய்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா 1/Bன்னு போடுவோம். அப்போ 2 பேர் சேர்ந்து செஞ்ச வேலை இவ்வளோ தான், 1/A கூட்டல் 1/B. அதை கொடுத்தாச்சு கணக்கில் 1/24 கொடுத்துட்டாங்க. இதில் யாராவது ஒருத்தர் வேலை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தனியாக செஞ்ச வேலையை கொடுத்துருக்காங்க. A என்பவர் தனியே அந்த வேலையை 72 நாளில் முடிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 1/Aக்கு பதிலாக 1/72ன்னு போடலாம். மீதி இருக்கிறத அப்படியே எழுதிட்டு சிம்பிளை பண்ணுங்கள். கெட் த ஆன்சர். பாருங்கள். இப்போ நமக்கு 1/B மட்டும் எந்த பக்கம் வச்சுக்கிட்டு 1/72 மறுபக்கம் அனுப்புங்க. ஏற்கனவே அங்கே 1/24 இருக்குது. இடது பக்கம் எழுதுகிறேன். 1/24 மைனஸ் 1/72. காமனாக எடுத்தால் 72 எடுத்துக்கலாம். 72 எடுத்துக்கங்க. 24 3ஆல் பெருக்குன்னா 72. 1 அப்படி வச்சுக்கலாம். அப்போ 3ல் 1 போச்சு அப்படின்னா 2/72ன்னு வரும். 2/72 அடிச்சிங்கன்னா 1 2 36 2 72. ரைட்டுங்களா? அப்போ 1/B = 1/36. கரெக்டாக? அப்போ B என்பவர் செய்த வேலை 1/36. இப்போ நாட்கள் எத்தனை கேட்டாங்கன்னா கீழே இருக்கிறது மட்டும் பாருங்கள். மேலே இருக்க 2 சமம் அப்படின்னா கீழே இருக்க 2 சமம். இப்போ B என்பவர் தனியாக அந்த நாட்களை அந்த வேலையை 36 நாளில் முடிப்பார். ஆப்ஷன் C இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். யூசிங் a glide, a student made a right circular cone of height 48 cm and base radius 12 cm. Another student reshapes it in the form of a sphere. Find the radius of the sphere. களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 cm உயரமும் 12 cm ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பு, அதாவது கூம்புடைய கனளவு. ஓகே. அக்கூம்பை மற்றொரு மாணவர் திண்ம கோலமாக மாற்றுறாரு. ஒரு திண்ம கூம்பாக இருந்த அந்த இதை இன்னொருத்தர் திண்ம கோலமாக மாற்றுறார் களிமண்ணை. அவ்வாறு மாற்றப்பட்ட கோலத்துடைய ஆரம் என்ன? அதாவது ஸ்பியராக மாற்றினதுக்கப்புறம் அதோட ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். என்ன பண்ணணும் கவனிங்க. முதல் எடுத்த உடனே நம்முடைய கூம்புடைய கனளவுக்கான சூத்திரம் என்ன? 1/3/r²h. ஓகே. இப்போ இதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்றது நீங்களே பாருங்கள். என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? உயரமும் ஆரமும் கொடுத்துருக்காங்க. மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கூம்பை என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா கோலமாக மாற்றுறாங்க. அப்போ கோலத்துக்கான கனளவுக்கான சூத்திரம் வந்து நமக்கு தெரியணும். கோலத்தின் கனளவுக்கான சூத்திரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா 4/3/r³ கரெக்டுங்களா? இப்போ இதில் காமனான நம்பர் தான் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா அடிக்கலாமா? இங்கே பாருங்கள். இந்த 3 அடிச்சுக்கலாம். இந்த பை அடிச்சுக்கலாம். r² r³ இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர் அடிச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு r மட்டும் நிற்கும். கரெக்டாக? இப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா h = 4r நிற்குது. சின்ன ஒரு மன்னிக்கவும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூம்புடைய ஆரமும் கோலத்துடைய ஆரம் சமம் இல்லை. அதனால் அதை மட்டும் அடிக்கக்கூடாது. திரும்ப ஒரு மணி எழுதுறேன் பாருங்கள். அதாவது கூம்புடைய கனளவு 1/3/r²h. கூம்புக்கு 4/3/r³. கரெக்டுங்களா? இப்போ அந்த ஆரத்தை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அடிங்க. இங்கே பாருங்கள். 3 அடிக்கலாம். வேறு என்ன அடிக்கலாம்? பை அடிக்கலாம். மீதி 6h இருக்குது. 6h வேல்யூ இருக்கு இல்லையா? அப்ளை பண்ணிவிடுங்க. r வந்து 12. மேலே எழுதுனப்பா 12 × 12 ஸ்கொயர்னால்
ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 48 போட்டாச்சு. வலது பக்கம் 4 ஆர் கியூப் தான் தெரியல நமக்கு, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டுங்களா? ஓகே, இதை வேறு என்ன சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 48ஐயும் இந்த 4ஐயும் அடிக்கலாம். எப்படி? 1 நாள் 4 2 ஒரு பக்கம் ஆர் கியூப், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 12 × 12 × 12. அப்போ ஆருடைய வேல்யூ என்னப்பா? ஆருடைய வேல்யூ 12. 12 × 12 ஆர் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா ஆருடைய வேல்யூ 12. ஆர் கியூப்ன்றப்ப இந்த இடத்துல 3 12 இருக்கான்னு பாருங்கள். 12 × 12 × 12. அப்போ ஆருடைய வேல்யூ ஒரு 12 மட்டும்தான். அப்போ பி இஸ் தி ஆன்சர். அடுத்த கணக்கு, இஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியர் இஸ் 6k ஸ்கொயர் யூனிட்ஸ், தென் which one of the following surface area of the sphere with the same radius r? ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 6k² எனில் அதே ஆரம் உள்ள கோளத்தின் புறப்பரப்பினை பின்வருவனவற்றுள் எது குறிக்கிறது? ஓகே, கவனிங்க. அரைக்கோளம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அரைக்கோளத்துடைய மொத்த புறப்பரப்பு 6k² அப்படின்னா அதே ஆரம் கோளத்தின் புறப்பரப்பு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரொம்ப எளிமையான கொஷின் தான். முதல் ரெண்டுக்குமான ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. கோளத்தின் புறப்பரப்பு ஸ்பியருடைய கோளத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4/². மன்னிக்கும், அரைக்கோளத்துடைய புறப்பரப்புக்கு கோளத்துக்கு 4/², அரைக்கோளத்துக்கு 3/². இது ஃபார்முலா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரைட்டுங்களா? இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா முதல் இதுக்கு ரெண்டுக்கு ரேஷியோ பார்த்துருங்க. அதாவது ஒரு கோளத்துக்கும் அரைக்கோளத்துக்கு எப்படின்னா அரைக்கோளம்னு நீங்கள் பாதி நினச்சிட்ருப்பீங்க, கோளத்தில் பாதின்னு. அப்படி கிடையாது. ஃபார்முலா பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த பை r² காமனாக இருக்குது. மீது என்ன இருக்குன்னு பாருங்கள், 4 3. அப்போ அரைக்கோளமும் கோளமும் பார்த்தீங்கன்னா கோளம் அரைக்கோளம் 4:3 ரேஷியோவில் இருக்கும். அது அரைக்கோளத்துடையது 6k² அப்படின்னா இது 6k² அப்படின்னா இது எவ்வளோன்னு கேட்குறாங்க. 3 எப்படி 6ஆக மாறும்? 2ஆல் பெருக்குனா மாறும். அப்போ 4 2ஆல் பெருக்குங்க, 8k² வரும். அப்போ அதுதான் பதிலாக இருக்க முடியும். 8k² ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். டி ஆப்ஷனில் இருக்குது, அதுதான் பதில். நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம்ப்பா இந்த கணக்கெலாம். அடுத்து, ஒருவர் 10 பங்குகளை 25,000க்கு வாங்குகிறார். அதன் மதிப்பு முதலாம் ஆண்டில் 4% உயர்கிறது. ஓகே, 2ஆம் ஆண்டில் 8% உயர்கிறது. 3ஆம் ஆண்டில் 10% குறைகிறது. நீங்கள் தப்பு பண்ணுற இடம் இதுதான். 2 உயர்கிறத பார்த்துட்டு 3ஆவது உயர்கிறதுன்னு போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். அது உயர்கிறதுன்னு போட்டு கால்குலேட் வர மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தம் 3 வருஷத்தில் 2 வருஷம் கூடுது, 1 வருஷம் குறையுது. ஒவ்வொன்றா வாங்க. முதல் வருஷம் 25,000க்கு வாங்கின 10 பங்கு எவ்வளோ கூடுதுன்னு பார்த்தா 4% கூடுது. அப்படி சிம்பிளை பண்ணிடுங்க. 4,250 1000 ரூபா. அப்போ முதல் ஆண்டு முடிவில் இந்த 25,000 பொருள் எவ்வளோ மாறிடுது? 26,000 மாறிடுது. ஓகே, 2ஆம் ஆண்டில் 8% கூடுது. திரும்ப அதே மாதிரி 2 0 அடிச்சிருங்க. 8 × 260. 260 8ஆல் பெருக்குனா எவ்வளோப்பா? 6 48 8 மீது 4 2 16 4 20. ஸோ 2,080 ரூபா கூடுது. 2,080 எவ்வளோ கூடும்? இந்த 26,000 கூடும். கூட எவ்வளோ வரும்? 28,080 ரூபா வரும். 28,080 ரூபா வரும். ரைட்டுங்களா? இது 2ஆவது வருஷத்துடைய முடிவில். 3ஆவது வருஷத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10% குறையுது. அப்போ இதில் 10% எவ்வளோப்பா? ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். இந்த ஒரு 0 அடிச்சிருங்க. வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 0வையும் இந்த ஒரு 0 அடிச்சிடலாம். அப்போ 2,808 ரூபா குறையுது. 28,080 கவனிங்க, 28,080 2,008 கழிச்சிங்கன்னா we get the answer. 2,808. எஸ், 2,808. ஸோ 10ல் 8 போனால் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 7, இங்கே 0, இங்கே என்ன இருக்கும்? இங்கே 9 இருக்கும். 9ல் 8 போச்சு அப்படின்னா 10ல் 8 போச்சுன்னா 2. அங்கே 27 இருக்கும். 27 2 போச்சுன்னா 25. 25,272 ரூபா 3ஆவது வருஷம் முடிவில் அது இருக்கும். மொதல் வருஷம் முடிவில் 4% கூட்டினீங்க. 2ஆவது வருஷத்தில் 8% கூட்டினீங்க. 3ஆவது வருஷத்தில் 10% குறைச்சிங்க. ஸோ 3 வருஷம் பண்ண உடனே பதில் கிடச்சிருச்சு. 25,272 இருக்கான் பாருங்கள், இருக்குது. அப்போ அதுதான் பதில். அடுத்து 192வது கொஸ்டின்.
ஒரு அசல் தொகை ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் 20,100 உயர்ந்தது எனில் அசலை காண்க. ரைட்டுங்களா? என்ன வட்டின்னு கொடுக்கலவங்க. ரைட்டுங்களா? ஓகே, முதல் நீங்கள் ஃபார்முலா எழுதுங்க. அசல் தொகை எவ்வளோன்னு சொல்லலை, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை பின் அப்படியே வச்சுக்கோங்க. ஆண்டுகள் 5 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%, வட்டி விகிதம் கொடுக்கலன்னா தனி வட்டி கணக்கில் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? ஓகே, அப்போ அந்த 5 ஆண்டுகள் முடிவில் கிடைச்ச மொத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,100. வட்டி கிடையாதுப்பா, கிடைச்ச மொத்த தொகை 20,100. இப்போ வட்டியும் அசலும் சேர்ந்தது 20,100. அப்படின்னா நம்ம அசலை மட்டும் பார்க்கணும். எப்படி சார் பார்க்குறது? கவனிங்க, இந்த மாதிரி கணக்குகளுக்கு ப்ராப்பர் மெத்தட் இருக்கு இல்லையா? நம்ம சார் சொல்லி கொடுத்துருப்பார் இல்லையா, ஜெயபால் சார் உங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த மெத்தடில் போடுங்க. நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன், அந்த முயற்சி பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, இந்த பிஇ மதிப்பு தானேப்பா இங்கே கொடுத்துருக்காங்க அந்த 4 ஆப்ஷனில். ஏதாவது ஒன்று எடுத்து அப்ளை பண்ணி பாருங்களேன். இப்போ 13,400 எடுத்து அப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்ளை பண்ணி என்ன ஆகும்? இப்போ இந்த இடத்துல 13,400 போட்டுங்க, 13,400 இங்கே போடுங்க. சரியாக வரணும்னா அடுத்த 2வது ஆப்ஷன் போட்டுக்கலாம். ப்ராப்பர் மெத்தட் இருக்குது புக்கில் இருக்குது, நம்ம சயின்ஸ் புக்கில் இருக்குது, பார்த்துங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 2 0 அடிச்சு விட்ருங்க. மீது என்ன இருக்குது? 5 10 பேருக்குன்னா 50. 50யும் 134 பேருக்குன்னு எவ்வளோ வரும்? 50யும் 134 பேருக்குன்னா பாருங்கள், 5 20க்கு 0, மீதி 2, 5 15 2, 17க்கு 7, மீதி 1, 5 5 1 6. இங்கே ஒரு 0 வரும், 10ல் இங்கே ஒரு 0 இருக்குது, இறக்கிடுங்க. 6,700 ரூபா. 6,700 ரூபா இதுதான் வட்டி. ஒருவேளை நீங்கள் ஆப்ஷனில் அசல் இது எடுத்துருந்தீங்கன்னா வட்டி இதுதான். இப்போ இது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2ஐயும் கூட்டுங்க, அசலையும் வட்டியும் கூட்டுங்க. 13,400யும் 6,700யும் கூட்டுங்க. கூட்டின எவ்வளோ வரும்? 20,100 வருதா? அந்த 20,100 இங்கே இருக்கான்னு பாருங்கள். இருக்கா? அப்போ வட்டி, அப்போ அசல் ரைட்டு தானே. இப்போ ஒரே ஸ்டெப்பில் கூட முடிச்சிடலாம். அதாவது நம்மளே என்ன பண்ணால் ஒரு அசலை அசைன் பண்ணிடுறது. இந்த 4 ஒன்று தானே பதில். நம்ம நல்ல நேரத்துக்கு இங்கே பாருங்கள் ஆப்ஷன் 7 இருக்குது. இப்போ டிக்கெட்ஸ்னால் நான் டக்குன்னு எடுத்து போட்டுட்டேன். இல்லைன்னா 4 இது பண்ணுறப்ப லேட் ஆகும், உண்மை தான். ஆனால் ப்ராப்பர் மெத்தடில் போயிடலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டுக்கும் இந்த மெத்தடில் போகிறது இன்னும் பெட்டர். ஏன்னா உங்கள் பதில் தடுமாற வாய்ப்பு கிடையாது. இந்த 4 ஒன்று பதில் கண்டிப்பாக பதில் அப்படின்றப்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 13,400 போட்ட உடனே கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் அசலையும் கூட்டி பார்க்குறீங்க. இந்த கணக்கில் கொடுத்த 20,100 வந்துருச்சுன்னா நம்ம போன வேலை ரைட்டு தான். ஸோ ஏ என்பது பதில். அடுத்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு உயர்நிலைப் பள்ளியில் 450 மாணவர்கள், 15 ஆசிரியர்கள் மற்றும் 3 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1050 உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பர்? பரவாயில்ல, இருக்குது. அப்படி மொத்தம் எழுதுங்க. 450 மாணவர்களுக்கு 15 ஆசிரியர்கள் 3 நிர்வாகிகள். ரைட்டுங்களா? ஓகே. அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விகிதம் என்னப்பா? காமனாக ஏதாச்சும் ஒரு நம்பரால் அடிபடுதான்னு பாருங்கள். இந்த 3ஆலேயே அடிபடும். அப்போ அவங்களுக்குள்ள விகிதம் 1 3 3, 5 3 15, 1 3 3, மீதி 1, 1 பக்கத்தில் 5, 5 3 15 0. அப்போ மாணவர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகிகள் இந்த 3 பேர் பார்த்திங்க அப்படின்னா 150:5:1 ரேஷியோவில் இருக்காங்க. இப்போ திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, மாணவர்களுடைய எண்ணிக்கை 1050 மாறுது. திடீர்னு மாணவர்கள் எண்ணிக்கை என்னவாக மாறிடுது? 1050. அதாவது இந்த இடத்துல 1050 மாறிடுது. மாறினா இது எவ்வளோ மாறும், இது எவ்வளோ மாறும்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 150 எப்படி 1050 மாறுதுன்னு பாருங்கள். அதாவது 150 எத்தனை நம்பர், எந்த நம்பரால் பெருக்குன்னா 1050 மாறுதுன்னு பாருங்கள். அதே நம்பரை கொண்டு இதையும் பெருக்குங்க, பதில் அவ்வளோதான். இப்போ 1050 எப்படி 150 மாறுதுன்னா 150 வகுத்து பாருங்கள், தெரிஞ்சிடும். 0 0 அடிச்சிருங்க. 1 15 15, 7 15 105. கரெக்டாப்பா? 7 10 70, 7 5 35. கரெக்டு தான். அப்போ 150 7ஆல் பெருக்குன்னா 1050 மாறுது. அப்போ இந்த 5ஐயும் 7ஆல் பெருக்குங்க, 35ன்னு மாறும். இந்த 1ஐயும் 7ஆல் பெருக்குங்க, 7ன்னு மாறும். அப்போ புதிய விகிதம் 35:7. அதாவது ஆசிரியர்கள் எவ்வளோ இருக்கணும்? 35 இருக்கணும். நிர்வாகிகள் 7 இருக்கணும். 35,7ன்னு ஆப்ஷன் இருக்கான் பாருங்கள். என்ன ஒரு அழகாக வந்துடுச்சு. இந்த மாதிரி சிம்பிளாக கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்பர் மெத்தட் விட இதுவும் ஒரு ப்ராப்பர் மெத்தட் தான். பட் என்னென்னா, நம்ம ரேஷியோவை டக்குன்னு மாற்றிட்டு அது எந்த நம்பரால் மல்டிப்ளைன்னு பார்த்துட்டு
டக்குன்னு போடலாம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்சிஎம் கேட்குற கேள்வி. y³ minus 125 y minus 5 the whole square y square minus 25 இதனுடைய மீ போமா தான் கேட்குறாங்க. மீ போமா, மீ பெரும் பொது மடங்கு. ஓகேவா? எல்சிஎம் கேட்குறாங்க. ரைட், இது எப்படி கண்டுபிடிக்கிறது கவனிங்க. எடுத்துன்னு இந்த முதல் கொடுத்துருக்கக்கூடிய ஃபேக்டர் எடுத்துக்கங்க. y³ minus 125 இது இப்படி எழுதலாமா? y³ minus 5³ எழுதலாமா? 5 25 25 125. இதை பார்த்தா முற்றுரிமைகள் ஃபார்முலா எது மாதிரி இருக்குது? a³ minus b³ ஃபார்முலா இருக்கா? ஓகே, அந்த ஃபார்முலா பிரகாரம் அதை பிரித்து எழுதுங்க. எடுத்து என்ன எழுதுவீங்க? a minus b, அப்போ y minus 5. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா a ஸ்கொயர் வரும், அப்போ இங்கே y ஸ்கொயர்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா b ஸ்கொயர் வரும், இங்கே 5 ஸ்கொயர், அதாவது 25ன்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டையும் பெருக்கணும், ஏபிஏ பெருக்குனிங்க அப்படின்னா 5yன்னு வரும். கரெக்டாப்பா? a³ minus b³ ஃபார்முலா விரிச்சு எழுதிருக்கேன். சரி, இப்போ விரிச்சதுன்னு இதை பாருங்களேன். y minus 5 y ஸ்கொயர் ப்ளஸ் 25 ப்ளஸ் 5y. இது அப்படி இங்கே இருக்கான்னு பாருங்கள். இருக்குங்களா? அப்போ அதுதான் எல்சிஎம். சார் மீதியெல்லாம் பார்க்க வேண்டாமா? தேவையில்லை. ஏதோ ஒன்று உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாலே ஓகே தான். அப்போ y³ minus 125 பார்க்குறப்பயே அந்த ஃபார்முலா பிரகாரம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுவோ அதுதான் பதில். நீங்கள் ஒன்றும்ல இதுக்கு அடுத்து போனால் போடலாம். இது எப்படி மாற்றுவீங்க? y ஸ்கொயர் மைனஸ் 25 a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா பிரகாரம் போட்டிங்க அப்படின்னா அதனுடைய ஃபேக்டர் இதுவாக வரும். அவ்வளோதான். ரைட்டுங்களா? அப்போ இந்த மொதல் ஸ்டெப்லேயே முடிவு பண்ணிவிடுங்க. இந்த கணக்குக்கு மீ போமா என்பது இந்த எண் எங்கே வருதோ, எந்த ஆப்ஷனில் வருதோ அதுதான். ஸோ இந்த கோவை எங்கே வருதுன்னு பார்த்தா ஏல வருது. அப்போ இதுதான் பதில். இந்த மாதிரி சுருக்கமாக டக்குன்னு போடிங்க. ரைட்டுங்களா? போட்டித்தர நீங்கள் எல்லா ஸ்டெப்பு கரெக்டாக போகிறீங்களான்னு பார்க்க மாட்டாங்க. பதிலை கொண்டு வந்துட்டீங்களா அவ்வளோதான் பார்ப்பாங்க. அடுத்த கணக்கு 195 10% ஆஃப் 20% ஆஃப் 25% ஆஃப் 8000. ரொம்ப எளிமையான கேள்வி. என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம். பெர்சன்டேஜ் அப்படின்னா 100. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 10/100. ஆஃப்னா பெருக்கல்னு அர்த்தம். 20% 20/100. திரும்ப ஆஃப்னா பெருக்கல்னு அர்த்தம். 25% 25/100. திரும்ப ஆஃப்னா பெருக்கல்னு அர்த்தம். கடைசியில் 8000 வருது. இதை சிம்பிளை பண்ணுங்கள், அதான் பதில். எப்படி சார் சிம்பிளை பண்ணுறது? இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ அடிச்சிருங்க. அடிச்சிட்டேன் சார். வேறு இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் அடிச்சிருங்க. அடித்தாச்சு சார். இந்த ஒரு ஜீரோவையும் இந்த ஒரு ஜீரோவையும் அடிச்சிருங்க. அடித்தாச்சு சார். 2 2 10 அதையும் அடித்தாச்சு சார். 5 5 25 அதையும் அடித்தாச்சு. மீதி என்ன இருக்குது? 5 8 இருக்குது. அப்போ 8 40. அதுதான் பதில். பார்க்க கணக்கு தான் அப்படி இருக்குது, ஒரு விஷயம் கிடையாது. அப்படியே போட்டு பெருக்கி போடுறது தான். கொஸ்டின் நம்பர் 196 ஃபேக்டோரியல் கணக்கு. இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. இருந்தாலும் ஒரு இன்ட்ரி போஸ்ட்னால இந்த மாதிரி கணக்குகள் இடம்பெற்று இருக்குது. கவனிங்க. 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் அண்ட் ஸோ ஆன் 22 ஃபேக்டோரியல் என்ற கூடுதலின் 1ஆம் இலக்கம் என்ன? 1ஆம் இலக்கம் தான் கேட்குறாங்க. நல்லா கேட்டுங்க. முதல்ல 2 ஃபேக்டோரியல் என்னென்னு தெரியுமாப்பா? 2 ஃபேக்டோரியல்னால் அந்த நம்பர் அப்படி எழுதிக்கிங்க. பக்கத்தில் அதுக்கு அடுத்த நம்பர் 1ன்னு போட்டுங்க. 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா அந்த நம்பர் அப்படியே போட்டுக்கணும். தொடர்ச்சியாக 2 × 1ன்னு போட்டுக்கணும். 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா அதே மாதிரி 4 போட்டுக்கணும். × 3 × 2 × 1ன்னு போட்டுக்கணும். நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இப்படியே போட்டு போனீங்கன்னா இப்போ அடுத்த ஃபேக்டோரியல் போட்டு பாருங்களேன். 5 ஃபேக்டோரியல்னால் என்ன வரும்? 5 × 4 × 3 × 2 × 1ன்னு வரும். சரி, வரட்டும். இப்போ இதோடைய மதிப்பு பாருங்கள். 2 ஃபேக்டோரியல் மதிப்பு என்னப்பா வரும்? 2. இதோடைய மதிப்பு 6. இதோடைய மதிப்பு 24. அடுத்து இதோட மதிப்பை பாருங்கள். 20 20 × 3 60 60 × 2 120ன்னு வருது. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஃபேக்டோரியல் போட்டாலும் 6 7 8 அப் டு 22 வரைக்கும் போட்டாலும் இந்த கடைசி டிஜிட் 0 0ன்னு தான் முடியும். வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. 6வது ஃபேக்டோரியல் 7வது ஃபேக்டோரியல் நீங்கள் எது போட்டாலும் சரி கடைசி டிஜிட் 0 0ன்னு முடியும். ரைட். இதுக்கு என்ன சார் சம்மந்தம்? பட் அவங்க கேட்குறது யூனிட் டிஜிட் கேட்குறாங்க. யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 0 வரதுனால இங்கே இருந்து 22 வரைக்கும் நம்ம எடுக்கவே முடியாது. அப்போ அவங்களுடைய நோக்கம் இந்த 3க்குள்ளே தான் கேட்குறாங்க.
ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 2, 3, 4க்குள்ளே கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? 1ஆம் இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. என்ற கூடுதலின் 1ஆம் இலக்க எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ இந்த 3 மட்டும் தானே கூட்டணும், அப்படியே கூட்டிக்கிங்க. 2, 6, 8, 24, 8, 32. இதில் 1ஆம் இலக்கம் என்ன வரும்? 2 இருந்தால் வரும். அப்போ 2 தான் பதில். புரியுதுங்களா? ஏன் இதுக்கு 5க்கு மேலே நான் போகலை அப்படின்னா, 5க்கு மேலே போனால் எல்லாமே 0, 0, 0ன்னு முடியுது. ஸோ 0ன்னு முடிஞ்சால் யூனிட் டிஜிட்டை எடுக்க முடியாது. யூனிட் டிஜிட் என்பது 1க்கு மேலே இருக்கணும். அப்படின்றப்ப இந்த 3 மட்டும் தான் கூட்டினா போதுமானது. இந்த 3 கூட்டினா 32. அதில் டிஜிட் 1ஆம் இலக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஸோ அதுதான் பதில். அவ்வளோதான்ப்பா. 197வது கேள்வி. 10 விவசாயிகள் 21 நாளில் நிலத்தை உழுது முடிக்கிறார்கள். இதில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்? ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலா? MDH/W. அந்த ஃபார்முலாவில் போடுங்க, ஆன்சர் வந்துடும். இது என்ன ஃபார்முலா தெரியுமில்லப்பா? எம்னா மேனு, டினா டேஸு, ஹெச்னா ஹவர்ஸு, டபிள்யூனா ஒர்க். அதை அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இப்போ அப்ளை பண்ணி பாருங்கள். மேன் எவ்வளவுப்பா? 10 பேர், 10 விவசாயிகள். சரிங்க. எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க? 21 நாளில். டி என்றது 21. ஹவர்ஸ் இந்த கணக்கில் இல்லை, விட்டுலாம். இருக்கிறது மட்டும் போட்டால் போதும். ஓகே. ஒர்க் பண்ணது ஒரு ஒர்க்கு, ரைட்டுங்களா? இப்போ அடுத்து கேட்குறது 14 விவசாயிகள் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க கேட்குறாங்க. அப்போ 14ஆல் வகுத்தாலே போதும், ஆன்சர் வந்துடும். மொதல் பார்த்தது ஒரு ஆள், இப்போ பார்க்குறப்ப ஒரு வேலை. இப்போ இந்த 14 பேர் சேர்ந்து முடித்தா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண போதும்னா 10 × 21/14ன்னு போட்டால் போதும். ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு இது குழப்பமாக இருக்குன்னா நீங்கள் 2 தான் பிரித்து போட்டுருங்க. எப்படி? 2 ஃபார்முலாவாக போட்டுருங்க. பாருங்களேன். 10 விவசாயி 21 நாள். அப்போ 10 × 21. அவங்க முடித்தது அந்த வேலையை முடிச்சிட்டாங்களே, ஒரு ஒர்க்கு எத்தனை ஒர்க்குன்னு கொடுக்கலாம்ல, ஒரு ஒர்க்குன்னு அர்த்தம். அதேமாதிரி இங்கே போட்டிங்க அப்படின்னா 14 விவசாயிகள் எத்தனை நாள் தெரியலை, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஒர்க்கு தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? 14 இந்த பக்கம் அனுப்புவீங்க. இப்போ நான் போட்ட மாதிரி 10 × 21/14ன்னு வரும். நான் அதை ஒரே ஸ்டெப்பில் போட்டிருந்தேன். அது தெரியல அப்படின்னா இப்படி பிரித்து போட்டுருங்க. இப்போ 10 × 21/14 போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். 3 21 7 14 1 2 2 2 10. எத்தனை நாள் போகிறது? 3 15. சார் ஆன்சர் வந்துருச்சு. ஏ போட்டலாமா? போட்ட மாட்டிக்குவீங்க. நீங்கள் தப்பாக போடணும்னு சொல்லி பாரு. கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஏ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்னு கேட்குறாங்க. விவசாயிகள் கூடுறாங்க. ஏற்கனவே ஆல்ரெடி 10 விவசாயிகள் இருக்காங்க. அப்போ அவங்க செஞ்ச அந்த வேலையை பாருங்கள். அவங்க செஞ்ச வேலை பார்த்தீங்கன்னா 21 நாள், இவங்க 15 நாள். அப்படின்றப்ப எத்தனை நாட்கள் முடிப்பாங்க அப்படின்னா இது ரெண்டையும் கழிக்கணும். 21 நாளில் இருந்து இந்த 15 நாளை கழிங்க. எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னா 6 நாளில் முடிச்சிருவாங்க. இப்போ நம்ம மாணவர்களுக்கு என்ன குழப்பம் அப்படின்னா 15 நாள் தானே சார் வரும். நீங்கள் எப்போ சேச டக்குன்னு 6 நாள் போட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினை வாசி பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்ட் இஃப் 14 farmers பிளக் த சேம் ஃபீல்ட். அதாவது எத்தனை நாளைக்கு முன்னாடி முடிப்பாங்க தான் கேட்குறாங்க. அப்போ 21 நாள் இவங்க முடிக்கிறாங்க, இவங்க 15 நாள் முடிக்கிறாங்க. அப்போ எத்தனை நாள் முன்னாடி அப்படின்னா 6 நாளைக்கு முன்னாடியே முடிச்சிடுறாங்க. ஸோ அவங்க வினா கேட்ட விதமே தவறு. அதே நேரத்தில் 14 விவசாயிகள் எத்தனை நாட்கள் முன்னதாகவே உழுது முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்படி கேட்கல. அதனால தான் அவங்க டிஎன்பிஎஸ்சி கீழே பாருங்கள் 6 நாள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ஜென்ரலாக இந்த கொஸ்டின் வச்சு பார்க்குறப்ப 15 வந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். 15 என்பது ரைட்டு தான். ஆனால் வினா தவறு. இப்படி கேட்டக்கூடாது, பிரிண்டிங் மிஸ்டேக். அடுத்து 198வது கொஸ்டின். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சியும் குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும். இப்போ இந்த இடத்துல வார்த்தை ஜாலம் கரெக்டாக கவனிக்கணும். இது வளர்ச்சி ப்ளஸ்ஸு, இங்கே வளர்ச்சி குன்றி மைனஸு, இங்கே வளர்ச்சி ப்ளஸ்ஸு. அப்போ எங்கே ப்ளஸ் எங்கே மைனஸ்ன்னு பார்த்துங்க. வழக்கம் போல் அப்போ ஏற்கனவே பார்த்த கணக்கு மாதிரியே போடுங்க. எப்படி? முதல் எடுத்தோடனே 10,000 இருந்திருக்கு எண்ணிக்கை. முதல் 1 மணி நேரத்தில் 5% வளர்ந்து போச்சு. அப்போ 2 0 2 0 அடிச்சிருங்க. 5 × 100 500. அப்போ
முதல் 1 மணி நேரத்துக்கு அப்புறமா எவ்வளோ இருக்கும்? 10,500 இருக்கும். 10,000 இருந்தது 500 கூடி இருக்கும். அடுத்து 2வது மணி நேரத்தில் 8% குறைஞ்சிருது. கண்டுபிடிச்சிட்டு கழிச்சிடணும். 8 × 105 8 40க்கு 0 மீது 4 5 8 × 0 0 4 அப்படியே போட்டுருங்க. 1 8 8. அப்போ 840 குறைஞ்சிருது. அப்போ 10,500லேருந்து 840 கழிக்கணும். 10,500லேருந்து 840 கழிக்கணும். ஸோ கழிச்சா 0. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 4 போச்சுன்னா 6 மணிக்கு 9 9 4 போச்சுன்னா 5 சாரி 5ன்னு சொல்கிறேன் 6. ஏன் பல பேருக்கு அதே பிரச்சனையாக இருக்கும். அதாவது கடன் கொடுக்குறப்ப இது என்னவாக தான் இருக்கும். இது 10 தான், இதுவும் 10 தான், இங்கே தான் 4ன்னு மாறும். ரைட்டுங்களா? ஓகே. 10ல் 0 பண்ணால் அங்கே 0 தான். இங்கே 0 to 0 இங்கே 10 வராது. 0லேருந்து 0 கழிச்சா 0. அடுத்து 10லேருந்து 4 கழிச்சா 6. அடுத்து 104லேருந்து 108 போச்சு அப்படின்னா 96. அப்போ 9,660 2வது வருஷம் முடிவில் 9,660 நிற்கும். குறைஞ்சிருச்சு. 3வது வருஷத்தில் பார்த்திங்கன்னா திரும்ப என்ன ஆகிடுது? 10% கூடுது. வழக்கு முறை என்ன பண்ணுங்க? அடிச்சிருங்க. ஒரு 0 அடிங்க. இங்கே ஒரு 0 அடிச்சிருங்க. 966 கூடிடுது. அப்போ இதோடு என்ன பண்ணுங்கள்? 966 கூட்டிக்குங்க. கூட்டினா 6 2 மீது 1 16க்கு 6 மீது 1 10. இப்போ 10,626 வரும். அது இருக்கா பாருங்க ஆப்ஷனில் இருக்குது. அவ்வளோதான். பொறுமையாக ஒவ்வொன்றா போடுங்க, ஆன்சர் வந்துடும். ஒரு கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை 8:7 என்க. 10% மற்றும் 20% முறையே மாணவ மாணவியின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் மாணவ மாணவிகளின் புதிய விகிதம் என்ன? கொஞ்சம் எளிமையான கேள்வி தான், கவனிங்க. இந்த மாதிரி கணக்கில் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக முடிஞ்சிடும். எப்படின்னு பாருங்கள். 8:7 ரைட்டுங்களா? நம்மளாம் ஒரு எண் மதிப்பை போடலாமே. எப்படி? ஒரு 80 70ன்னு வச்சுக்கணும். அடித்து பாருங்கள், திரும்பவும் 8:7ன்னு வரும். ஏன் இப்படி போட்டோன்னா அது ஒரு காரணமாக தான். இப்போ 10% 20%ன்னு மாணவ மாணவி எண்ணிக்கை கூடுதுன்றாங்க. அப்போ 80ல் 10% எவ்வளோப்பா? 8. அப்போ 88 கூடும். 70ல் 20% எவ்வளோப்பா? 70ல் 10ன்றது 7. அப்போ 20ன்றது 14. அப்போ 70ஓட 14 கூட்டினா 84ன்னு மாறும். இது 20%. இப்போ அவங்க சொல்ல மாதிரி நம்ம மாற்றிருக்கோம். ஏன் தைரியமாக 10ஆல் பெருக்கணும்? எத்தனை ஆள் பெருக்கினாலும் கவலை கிடையாது. 2 பக்கம் காமனாக பெருக்கினா தப்பு வராது. அப்போ 8:7ன்றதை நானாக 10ன்னு பெருக்கிட்டு 80:70ன்னு வச்சுக்கிட்டு அதிலிருந்து 10% கூடனா 88 ஆகும். 20% கூடனா 70ன்றது 84 மாறும். அவங்க கேட்டது 20%னால நான் 10 பார்த்துக்கிட்டேன். 70ல் 10ன்றது 7, 20ன்றது 14. அப்போ 70 கூட்டல் 14 84. இப்போ புதிய விகிதம் இது தான். இந்த ரெண்டையும் அடித்து போட்டிங்கன்னா வந்துடும். 4 பேர் அடிக்கலாமா? அடிங்க. 2×8 2×8 2×8 1×4. வேறு எதாவது அடிக்க முடியுமா பாருங்கள்? அடிக்க முடியாது. அப்போ இதுதான் இறுதி முடிவாக இருக்கும். பாருங்கள், ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. 22:21. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சு. கடைசி கொஸ்டின் பார்த்தாலே பயமாக இருக்குது, ஆனால் ஒன்றுமே கிடையாது. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்கப்பா. ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. a⁻n−1 the whole square, a⁻n² -1, an² + 1, an+1 the whole square. Here n epsilon capital n is less than 1. ஸோ இந்த மாதிரி கொடுத்து என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நல்லா கவனிங்க. இந்த இடத்த மட்டும் பாருங்கள், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். n என்பது ஸ்மால் n என்பது 1ஐ விட பெரிது அப்படின்றாங்க. 1ஐ விட பெரிது. அப்போ 1ஐ விட பெரிதுன்னா 2ஆம் நம்பர் போடலாமா? அப்போ 2ஆம் நம்பரை இது எல்லாத்தில் அப்ளை பண்ணுங்கள், நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா 2 - 1ன்றப்ப இந்த இடத்துல 2 - 1 அப்படின்றப்ப 1ன்னு வரும். 1 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் தான். அப்போ a² வரும். கரெக்டாக? இங்கே அது மாதிரி போட்டு பாருங்கள். 2² 4, 4 - 1ன்னு பார்க்குறப்ப 3. அப்போ a³ வரும். இதை பாருங்கள். 2² 4, 4 கூட்டல் 1 5ன்னு வரும். அப்போ a⁴5ன்னு வரும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா n+1 அப்படின்றப்ப 2 + 1 3, 3ஐ ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 6. அப்போ a⁴6ன்னு வரும். கரெக்டாக? இதில் மீப்பெரு பொது வகுத்தின்றது அதாவது எல்லாத்துலேயுமே இருக்கணும் அந்த நம்பர். இப்போ பாருங்கள், அந்த a²ன்றது a³ இருக்குது, a⁴5லேயும் இருக்குது, a⁴6 இருக்குது. அப்போ இதுதான் அந்த மீப்பெரு பொது வகுத்தி. இதுதான் என்பது எது? இதுதான் a⁻n−1 the whole square. அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், HCF.
மீப்பெரு பொது வகுத்தி. அது இருக்கான்னு பாருங்கள், ஆப்ஷனில் இருக்கும் பாருங்கள். அப்போ இவ்வளோ தான் பதில். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த கிண்ட்டை வச்சுக்கிட்டு அதில் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ரைட்டுங்களா? 200 கேள்விக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கு. உங்களுக்கு புரியுன்றதுக்காக அப்படி நடத்திருக்கேன். ரைட்டுங்களா? நல்லபடியாக படிங்க. வாழ்த்துக்கள்.